அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி தாயோட ஒரு அம்மனோட ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாலா திரிபுர சுந்தரி யார் அப்படின்னா, தாய் ஆதிபராசக்தியினோட ஒரு அவதாரம் தான் இந்த பால திரிபுர சுந்தரி. இந்த தாயை சித்தர்கள் முதல் தேவர்கள் வரை அனைவரும் இந்த தாயை வணங்கி தான் முக்தி நிலையவும் ஞானத்தையும் பெற்றாங்க. நீங்கள் இந்த தெய்வத்தை வணங்குறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, முக்காலமும் அறிஞ்சு சொல்லக்கூடிய ஒரு ஞானம்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். மாந்திரிகத்திலேயோ சரி, ஆன்மீக நிலையிலையோ சரி, ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடையலாம். இதை பூஜையை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் முறையாக ஒரு நல்ல நாள் ஒன்று தேர்வு செஞ்சுக்கோங்க. அது வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் தேர்ந்தெடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கிறது விசேஷம், அதே போல் பௌர்ணமி நாளில் ஆரம்பிக்கிறதும் விசேஷம். பூஜை ரூம் தனிப்பட்ட முறையில் பூஜை ரூம் வச்சுக்கோங்க. அந்த பூஜை ரூமை சுத்தப்படுத்திக்கிட்டு தாய் பால திரிபுர சுந்தரியோட புகைப்படத்தையோ அல்லது சிலையவோ நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த சிலை கிழக்கு பார்த்து இருக்கிற மாதிரிக்கே இருக்கணும். நீங்கள் வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்துட்டு மந்திரம் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த பூஜைக்கு நீங்கள் வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம், வெள்ளை வஸ்திரம், சிகப்பு வஸ்திரம், காவி வஸ்திரம்னு எந்த வஸ்திரம் வேணாலும் நீங்கள் அணிஞ்சிக்கலாம். இந்த உபாசனை செய்யக்கூடிய நாட்களில் மது, மாமிசம், அங்கே உடலுறவு எதுவுமே இருக்கக்கூடாது. மாமிசத்தை அறவே தவிர்த்திடணும். அதை விட முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம மனசுன்றது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். அந்த தெய்வத்தை நம்பி இருக்கணும். பிறகு இந்த பூஜை காலங்களில் பூஜை அறையில் ஒரு சிகப்பு வஸ்திரம் விரித்து அந்த சிகப்பு வஸ்திரத்தில் படுக்கிற மாதிரி படுத்து உறங்குற மாதிரி பார்த்துக்கங்க. இந்த மந்திரம் சொல்லும் நாட்களில் பொய் பேசுகிறது, அதே போல் பெண்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தீட்டு நாட்கள் 3 நாட்கள் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த மந்திரம்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு மந்திரமும் நீங்கள் ஜபித்தாலும் நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தோட உச்சரிப்புன்றது சரியாக இருக்கும். அப்புறம் இந்த மந்திரத்துக்கு நீங்கள் ருத்ராட்ச மாலையை பயன்படுத்திக்கங்க. உணவு நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சமைக்கிறதா இருந்தால் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அல்லது எப்பொழுதும் வீட்டில் ஒரு வாழை இலையில் சாதம் சமைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? வாழை இலையில் பிறர் சமைச்ச சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மந்திரம் சொல்லக்கூடிய நாட்களில் கனவுகளில் தெய்வ சிலைகள் வாரது, ஒரு சின்ன குழந்தை உங்ககிட்ட விளையாடுறது போலலாம் கனவுகளில் வரும். இந்த தாய் ஒளி ரூபமாக இருந்து அருவமாக உங்களுக்கு காட்சி கொடுத்து உங்களை வழி நடத்துவா. இந்த மந்திரம் காலை மாலை, அதாவது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் மாலை ஒரு 5 மணி 6 மணிக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை 1008 உரு வச்சு மொத்தம் 48 நாள் இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா சித்தி ஆயிரும். இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் வணங்கிக்கங்க, குலதெய்வத்தை வணங்கிக்கிட்டு அடுத்து குருவான தட்சிணாமூர்த்தியை வணங்கிக்கிட்டு உங்களோட குருவையும் நீங்கள் மனதளவில் வணங்கிக்கிட்டு அதன் பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? இந்த இதுக்கு படையல் பொருட்களாக நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் விசேஷமாக படையல் வைக்கலாம். 3 வகை பழம், பொரி, அவல், பொங்கல், சுண்டல் இந்த மாதிரி வச்சு பாயாசம் இந்த மாதிரி வச்சு படைக்கலாம். அப்படி உங்களுக்கு வசதி இல்லாத கூடிய பட்சத்தில் உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சு நீங்கள் முதல் நாளும் கடைசி நாளும் படையல் வச்சா போதும். இடையில உங்களால் முடிஞ்ச லட்டு, ஜிலேபி இது மட்டும் நீங்கள் வைங்க. அந்த லட்டு ஜிலேபின்றது நீங்கள் கடையிலையும் வாங்கி வைக்கலாம், அல்லது நீங்களே பதார்த்தத்தை செஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? பூஜை முடிச்சுட்டு அந்த பூஜை படையல் பொருட்களை நீங்கள் உண்டுக்கலாம். இல்லை 10 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தையோ ஆண் குழந்தையிட்டே நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? எப்பொழுதுமே நம்ம மந்திரம் இல்லை உபாசனை செய்யக்கூடிய நாட்களில் நம்ம பிறருக்கு உணவு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுறது, அதே போல் சிவன் ஆலயங்களில் போய் தொண்டுகள் பண்ணுறது இந்த மந்திர சக்தியை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். இந்த மந்திரம் ஜபிக்கும்போது வேறு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது.
மது மாமிசத்தை தவிர்த்துருங்க. அதே போல் பெண்முகம் கொள்ள வேணாம். இந்த மாதிரி நீங்கள் முறைப்படி நீங்கள் இந்த மந்திரத்தை ஜெபிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அதே போல் முக்காலாம் அறிஞ்சு குறி சொல்லலாம். மாந்திரிக வேலைகள் வந்து உங்களுக்கு அனைத்தும் பலிதமாகும். கண்டிப்பாக இந்த தாய் வந்து உங்களுக்கு வழி நடத்தி செல்வார். சித்தர்கள் வந்து இந்த தாயை வணங்கின பிறகு தான் முருகன் உபாசனையோ முருகன் சிவனோட விஷயத்தையோ அவங்க வந்து எடுத்தாங்க. சரிங்களா? இதற்குரிய மந்திரம் வந்து என்ன அப்படின்னா ஓம் ஐம் க்ளீம் சௌம். மிகவும் எளிமையான மந்திரம்தான் இது. இந்த மந்திரத்தை அனைவருமே முயற்சி பண்ணலாம். இதுக்கு வயது வரம்பு எதுவுமே கிடையாது. இந்த மந்திரத்தை சொல்லி பலன் பெறுங்க. பூஜை செய்யக்கூடிய நாட்களில் முடிந்த லெவலுக்கு குழந்தைகளுக்கு உணவு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களோட மந்திர சித்தியாகிறதுக்குரிய அனுகிரகம் மிக விரைவில் வந்து கிடைக்கும். சரிங்களா? இதில் வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இல்லை கால் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.